விஜய் வீடியோ ஜனநாயகன் வீடியோவுக்கு 4 கோடி வந்திருக்கான். ஆனால் இந்த பராசக்திக்கு 5 கோடி வந்திருக்கான். பராசக்தியில் நடித்தது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் முதல் தர ஹீரோவில் இல்லை, அவர் 2ஆம் தர ஹீரோ 3ஆம் தர ஹீரோவில் தான் வராரு. அவரை போயிட்டு விஜய்க்கு எதிராக ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இந்த ரெட் ஜெயண்ட் இவங்களை ஊரை முட்டாளாக்கணும்னு பார்த்தீங்கன்னா முடியுமா? நாங்கள் என்ன முட்டாள்களை? பார்த்தா அவருக்கு நிறைய வியூஸ் போயிருக்கான். எதுக்கு? சிவகார்த்திகேயன் படத்துக்கு விஜய் படத்தை விட போயிருச்சான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மிகப்பெரிய மோசடி. மோசடியை திமுககாரங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு படம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டீங்க, அதை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறையா வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க திமுககாரங்க? ரிப்போர்ட் போடுவாங்க அந்த வீடியோ மேலே, புகார். அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வியூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும், தானாக செயல்படும். இவங்க ஒரு ரிப்போர்ட் புகார்னு ஒன்று போட்டாங்கன்னா அதனுடைய வேகம் குறையும். நிறைய பேருக்கு அது போகாது. இதை நிறைய அரசியல் கட்சி ஐடி டீம் வச்சு இந்த அக்கிரமத்தை நிறையா நாள் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா விவரம் ஊரை ஏமாத்துறதுக்கு எல்லா அரசியல் கட்சியும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாள். ஆனால் என்னாச்சு, இது ஒரு பக்கம் ஒரு இதை வேகத்தை குறைக்கிறது, பார்வையாளர்களை குறைக்கிறது. இப்போ விஜய் இதுக்கு இந்த யூடியூபுக்கு சபரீசன் பென்னுன்னு ஒன்று வச்சுருக்காரு. 200 பேருக்கு மேலே வேலை பார்க்குறான். அவங்க வேலையே இது தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அந்த வீடியோ போட்ட அன்றைக்கி 200 பேரும் வேலை செஞ்சுருப்பான். விஜய் வீடியோ அதிகம் போகாமனா பாட் அட்டாக்னு இருக்குது. பாட் அட்டாக் அதில் வந்துக்கிட்டு அதிக பார்வையாளர்களுக்கு செல்லாமல் தடுப்போம். இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. குறுக்கு வழியில் சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல, கோடிக்கணக்கில் அதிக பார்வையாளர்களுக்கு போகாத அளவுக்கு விஜய் வீடியோ பண்ணலாம். அடுத்தது இன்டைரக்ட் டிராஃபிக் அட்டாக்டுன்னு இருக்குது. அதையும் இந்த மாதிரி இவங்களை வச்சு இவர் இதை அதிக பார்வையாளர்கள் போகாத அளவுக்கு பண்ணலாம். அதை பண்ணியிருக்காங்க. அதில் அவர் பார்வையாளரை குறைச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தியை 5 கோடிக்கு போக வச்சுருக்காங்க. விஜய் இதை விட அதிகம். அதை எப்படி போக வச்சாங்கன்னா, பெய்டு சர்வீஸ் இருக்குது, இதுக்குன்னே நிறுவனங்கள் இருக்கான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு இவ்வளோ பணம் கொடு, 10,000 10 லட்சம் பேர் பார்த்ததை நான் கணக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். அதில் டெக்னிக் அது வச்சுருக்கான். அதை வச்சு இந்த பென் நிறுவனம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து, ஏய் நீ ஒரு 10 லட்சம் 1 கோடி கொண்டு வா, உனக்கு இவ்வளோ பணம். அவன் ஒரு பக்கம் உட்காந்து அந்த பராசக்தி வீடியோவுக்கு பார்வையாளர்கள் இது வர்ற மாதிரி கணக்கு வர்ற மாதிரி இது பண்ணுவான். சதித்திட்டம்.